ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ வந்துருக்கு. என்னங்க பயங்கரமானது? எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? நம்ம கானா வினோத்துக்கு கலர் ட்ரெஸ் கிடச்சிருக்கு. அதாவது யூனிஃபார்மை கைட்டு போட்டு சூப்பரான ஒரு பூ போட்டு சட்டை போட்டிருக்காரு. ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு டாஸ்க் நடந்திருக்கும் போல இருக்குது. அதில் அவங்க வந்து ட்ரெஸ்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்லாம் வந்துட்டு சாப்பாடை வின் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த வாட்டி வந்துட்டு சூப்பர் டெலக்ஸ் டீம் வின் பண்ணி அதில் வந்து ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அவர் மட்டும் ஏன் போட்டிருக்காரு? ஒரு ஆச்சரிக்கிற ஒருவேளை வந்துட்டு தனியாக வந்துட்டு போட்டி வச்சு இதில் வின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்களே தெரியல. எது எப்படியோ அவருக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கு. மாசான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விளையாட்டு வந்துட்டு நம்ம டாக்டர் படத்தில் பார்த்துருப்போம். என்ன கோமதி வலிக்குதா அப்படி கேட்டிருப்பாரு. அந்த விளையாட்டு இங்கே நடக்குது. டப்பு டிப்புன்னு அடிச்சுக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரவீனும் அரோரா விளாட்றாங்க. அதுக்கப்புறமா பிரவீனும் கமருதீனும் விளாட்றாங்க. அப்புறம் நம்ம கானா வினத்துக்கிட்டே எல்லோரும் அடி வாங்குறாங்க. ஸோ முடியாமல் வந்துட்டு நம்ம இவரையும் பத்தாவது குறைக்கு வந்துட்டு இங்கே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரையும் கூப்பிட்றாங்க. அவர் அடி வாங்கிக்கினே இருக்கார். கையை அடியா எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண அதுங்களும் வச்சுறாரு அவர். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் போயிடுறாரு. இன்னொரு இடத்துல கமருதனுக்கு ஒரு நடந்து கமருதன் கிட்ட ஜெயிச்சாரு. எல்லாருமே செமைய சிரிப்பு ஷாக்கு. நல்ல வேலை கமருதன் கிட்ட ஜெயிச்சிங்க போங்க. அவர் இதுவே நினச்சி ஒரு 3 நாளைக்கு கழுவார். இதுக்கே வேணால் காண்டாயிடுவார். பார்த்து நடந்துக்குங்க வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஃபன்னாக போட்டிருக்காங்க. ஏங்க ஃபன்னாக 3வது ப்ரோமோ போட்டிருக்கீங்களே, அப்போ பெஸ்ட்டு ஒஸ்ட்டுலாம் கிடையாதா? நான் தான் காலையிலே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஒரு தகவல் வந்துச்சு, பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை குறிக்கதோ இந்த ப்ரோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்களாம் இன்றைக்கி அவங்க பண்ண விஷயங்கள். அதாவது இன்றைக்கி இல்லை, இந்த வாரத்தில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வீக்லி டாஸ்க்கை வந்துட்டு பயங்கரமாக ஹிட்டாக கொண்டு வரணும்னு நினச்சி அவங்க ஆரம்பித்தது ஒன்றுமே வந்து செட் ஆகலை. இவங்கெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கோவத்தில் பெஸ்ட்டு ஒஸ்ட்டே கிடையாது, எல்லாம் ஒஸ்ட்டுன்ற மாதிரி அவர் வந்து அறிவிக்க போகிறாருன்ற மாதிரி போயிட்டுருக்கு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் வீக்லி டாஸ்க் எப்படி போச்சு? அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இத்தனை நாள் இருக்குது இவங்க சூப்பர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்க இரிட்டேட்டாக இருக்குன்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.